அனைவருக்கும் வணக்கம். பாலமந்தரோட செய்தி மடலான மலரும் மொட்டுகளோட ஜனவரி மாத பதிப்போட ஆடியோ மற்றும் வீடியோ பதிவு இது. 2026 வருஷம் தொடங்குறப்போ நம்ம கின்ஷிப் கேர்லயும் 2026 குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. எத்தனை குடும்பங்கள்ல இருந்து தெரியுமா? 1165 குடும்பங்கள்ல இருந்து. நம்ம கின்ஷிப் கேர்ல டிசம்பர் மாசம் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத பார்க்கலாம். இப்போ நாமக்கல்ல நடந்த கேம்ப பத்தி முதல்ல பார்க்கலாம். இது நாமக்கல் மாவட்டத்துக்கு மட்டும் தனியா நடத்தப்படுற முதல் கேம்ப். இதுல 53 குடும்பங்கள்ல இருந்து 163 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதுல டிசிபிஓ சார்பில் மெடிக்கல் அண்ட் சைக்கியாட்ரிக் கவுன்சிலரான திருமதி நளினி அவங்க பங்கேற்றுக்கிட்டாங்க. இவங்க அரசு சார்பில் குழந்தை பாதுகாப்புக்காக இருக்கிற பல திட்டங்களை பத்தி எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கமா சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பல கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 9ல இருந்து 12வது படிக்கிற குழந்தைங்க எல்லாரும் AICTE அங்கீகாரம் பெற்ற ஐடியா லேபை பார்த்துட்டு அதுல யூஸ் பண்ற பல நவீன தொழில்நுட்பங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கின்ஷிப் கேர் கேம்போட ரொம்ப முக்கியமான அம்சமான பிளாக் கனெக்ட் மூலமா மதர்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள ஒரு நம்பிக்கையும் நல்ல உறவும் ஏற்பட்டுச்சு. இப்போ திருவண்ணாமலையில உள்ள கேம்பை பத்தி பார்க்கலாம். திருவண்ணாமலையில டிசம்பர் 28ஆம் தேதி SVM இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கேம்ப் நடந்துச்சு. இதுல 70 குடும்பங்களை சேர்ந்த 196 பேர் கலந்துக்கிட்டாங்க. நம்ம இதோட பல கின்ஷிப் கேர் கேம்பை பத்தி பார்த்துட்டோம். ஆனா இந்த திருவண்ணாமலை கேம்போட சிறப்பான அம்சமே பெற்றோர்களே இந்த நிகழ்ச்சியை முழுமையா தொகுத்து வழங்கினதுதான். ஆமாங்க, இது தாய்மார்களோட தைரியத்தை மட்டும் வெளிக்காட்டினதோட இல்லாம கின்ஷிப் கேருக்கு இது ரொம்ப பெருமையான தருணமா இருந்துச்சு. பேரண்ட்ஸ் மட்டும் கலந்துக்கலங்க இந்த கேம்ப்ல. சிறுமி இந்துஸ்ரீ அவங்க கண்ணகி வேஷத்துல அசத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, சிறுவன் தருண் அவங்க ஹாப்பி ரீடிங்கோட அனுபவங்களை பத்தி ஆங்கிலத்திலே பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப மெய் மறந்து போனாங்க நம்மளோட மக்கள் எல்லாரும். மொத்தத்துல திருவண்ணாமலையில நடந்த கேம்ப் கின்ஷிப் கேருக்கே ஒரு பெருமையான தருணம்னு சொல்லிக்கலாம். அடுத்ததா டிசம்பர் 28ஆம் தேதி நடந்த குழு ஆலோசனை, அதாவது குரூப் கவுன்சிலிங் பத்தி பார்க்கலாம். கரூர் மற்றும் திண்டுக்கல்ல சேர்ந்த 8 மதர்ஸ் இதுல பங்கேற்றுக்கிட்டாங்க. இந்த குழுவை திருமதி வானதி அவங்க வழி நடத்தினாங்க. மதர்ஸ் தங்களோட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற பல சவால்களை பத்தி வெளிப்படையா பேசினாங்க. அதையெல்லாம் எப்படி கையாளலாம் அப்படின்றதுக்கான எளிய வழிமுறைகளை கவுன்சிலர் திருமதி வானதி அவங்க அவங்களுக்கு தெரிவிச்சாங்க. அடுத்ததா ஒரு அடலசன்ட் டிஸ்கஷனை பத்தி பார்க்கலாம். வேலூர், திருவள்ளூர், திருப்பத்தூரை சேர்ந்த 34 குழந்தைங்க இதுல பங்கேற்றுக்கிட்டாங்க. திருமதி விஜயலட்சுமி அவங்க இதை வழி நடத்தினாங்க. குழந்தைங்க எல்லாரும் அவங்களோட எண்ணங்களையும் அவங்களோட கருத்துக்களையும் அவங்க கேள்விகளையும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இதுல கேட்டுக்கிட்டாங்க. அடுத்ததா வெவ்வேறு மாவட்டங்கள்ல நடந்த கின்ஷிப் கேர் ஈவென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். திருப்பத்தூர்ல நடந்த புத்தக திருவிழாவுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம கின்ஷிப் கேர்ல இருந்து 7 குழந்தைங்களை அங்க உள்ள சோசியல் ஒர்க்கரான திரு விக்னேஷ் அவங்க கூட்டிட்டு போனாங்க. இந்த கண்காட்சியில ரொம்ப ஆர்வத்தோட கலந்துகிட்ட எல்லா குழந்தைங்களும் புத்தகம் வாசிக்கிறதோட முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. காஞ்சிபுரத்துல டிசம்பர் 24ஆம் தேதி குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன கல்வி மற்றும் பொழுதுபோக்கு சுற்றுலா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க திரு பெஞ்சமின் அவங்க. குழந்தைங்க எல்லாரையும் 150 வருஷம் பழமையான காஞ்சிக்குடிலையும் கைலாசநாதர் கோயிலையும் பார்வையிடுறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. இது மூலமா குழந்தைங்க எல்லாரும் பழைய காலத்து வாழ்க்கை முறையை பற்றியும் நம்மளோட வரலாற்று பத்தியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததா ஒரு வித்தியாசமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். கிறிஸ்துமஸ்னாலே குழந்தைங்க எல்லாருக்கும் ஞாபகம் வருது கிறிஸ்துமஸ் தாத்தா தான். நம்ம ஈரோடோட சோசியல் ஒர்க்கரான திரு ஜெகன்ராஜ் என்ன பண்ணாரு தெரியுமா? குழந்தைங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லா குழந்தைங்களையும் விசிட் பண்ணியிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைங்க மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ் கூட ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. அடுத்ததா நம்ம சோசியல் ஒர்க்கரான திருமதி சுகன்யாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒசூரை சேர்ந்த சுகன்யா அவங்க மெடிக்கல் அண்ட் சைக்கியாட்ரி துறையில முதுகலை பட்டம் பெற்றவங்க. 6 வருஷத்துக்கு மேல கவுன்சிலிங் அனுபவமும் இருக்கு இவங்களுக்கு. ஏற்கனவே பாலமந்திரில பணியாற்றின இவங்க கடந்த 1 வருஷமா கின்ஷிப் கேர் மூலமா ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு ரிமோட் சோசியல் ஒர்க்கரா பணியாற்றிட்டு வராங்க. இப்போ பெற்றோர்களுக்கான பகுதியில குழந்தைகள் உரிமையை பத்தி பார்க்கலாம். என்ன, குழந்தைகளுக்கு உரிமைகளா அப்படின்னு பலருக்கு பல கேள்விகள் வரலாம். ஆனா நிஜம்தாங்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறப்பவே பல உரிமைகளோட பிறக்கிறாங்க. இந்த உரிமைகள் எல்லாமே அவங்களோட உடல் நலம், மனநலம் மற்றும் சமூக வளர்ச்சியை பேணுறதுக்கான அடிப்படை தேவைகளாகும். குழந்தைங்கள அவங்களோட நிறை குறைகளோட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறப்போ அவங்கள மதிக்கிறதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவங்க பேசும்போது கவனிக்கிறதும் அவங்களோட நேரத்தை செலவிடுறதும் அவங்களும் முக்கியமானவங்க, நமக்கும் ரொம்ப மரியாதை இருக்கு அப்படின்ற உணர்வு அவங்களுக்குள்ள வரும். நம்மளும் மதிக்கப்படுற ஆள் அப்படின்ற உணர்ச்சி குழந்தைங்களுக்குள்ள வரும்போது அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும், அது மட்டும் இல்லாம பெரியவங்க மீதான நம்பிக்கையும் நிறைய வளருது. அடுத்து வர செய்தி மடல்கள்ல குழந்தைங்களோட உரிமைகளை பற்றியும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் கேட்கலாமா? ஒவ்வொரு நாளும் அந்த நாளோட இறுதியில நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஏன் குழந்தைய அவங்க முக்கியமானவங்க தான் அப்படின்னு நான் உணர வச்சேனா அப்படின்ற கேள்விய நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம குட்டீஸ்கான பகுதி, ஒரு குட்டி கதை கேட்கலாமா? மேங்கோ அண்ட் தி நீம், அதாவது மாமரமும் வேப்ப மரமும்.
ஒரு மாமரமும் வேப்ப மரமும் பக்கத்து பக்கத்துல நின்னுச்சான். மாமரம் எப்பவும் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்குமா, என்னோட பழங்கள்னா எல்லாருக்கும் பிடிக்கும், உன்னோட இலைகள்லாம் பாரு எவ்வளவு கசப்பு, யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருக்குமா. ஆனா வேப்ப மரம் ஒன்னும் ரியாக்ட் பண்ணாது, அப்படியே சும்மா சைலண்டா இருக்குமா. கொஞ்ச நாள் கழிச்சு மே மாசம் வந்துச்சான். நல்ல வெயில் காலம். நிறைய பேர் அந்த பக்கமா நடந்துட்டு வந்தாங்களாம். எங்கேயாவது நிழல் கிடைக்காதா, கொஞ்சம் ஒதுங்கலாமே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்களாம். அப்ப பார்த்தா ஒரு மாமரமும் வேப்ப மரமும் இருந்துச்சான். மாமரத்துக்கிட்ட போயாச்சுன்னா எல்லாமே ஃபுல்லும் ஒரே வண்டு, யாருமே அது கிட்ட போகவே முடியலையா. ஆனா வேப்ப மரம் அப்படி இல்லையா, ரொம்ப அமைதியா இருந்துச்சான். அந்த வழியா வந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த வேப்ப மரத்தோட நிழல்ல போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்த அந்த மாமரத்துக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சான். அது சொல்லிச்சான், நீ ஒரு நாளும் எதையும் பத்தி என்கிட்ட குறை சொன்னதே கிடையாது, ஆனா பாரு இவங்க எல்லாருக்கும் நீ தான் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த வேப்பமரம் சொல்லிச்சுன்னா, இனிப்புனா எல்லாருக்கும் பிடிக்கும் தான், ஆனா தேவையான நேரத்துல கிடைக்கிற உதவிதான் ரொம்ப மதிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிச்சான். நல்ல கதைல இதோட அடுத்த மாசம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.